வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். உனக்கு எப்படி அவ ஃப்ரெண்டோ, அதே மாதிரி தான் எனக்கும். அவ எப்படி ஒழுங்கா படிக்கிறாளோ, அதே மாரி நீயும் படிக்கணும். உனக்கு எப்படி கஷ்டமா இருக்குமோ, அதே மாரி தான் எனக்கும் கஷ்டமா இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர். இத சொல்றதுக்கு நம்ம ஏற்கனவே ஜஸ்ட், அஸ் அண்ட் சோ அப்படின்ற காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் படி பார்த்திருக்கோம். இந்த காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றப்போ நெறைய பேர் வந்து கஷ்டமா இருக்கு. இந்த சோ பக்கத்துல இந்த சப்ஜெக்ட் வெர்ப் இன்வர்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது இல்லாம இத நம்ம சொல்ல முடியாதா? அப்படிலாம் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், நீங்க வந்து சப்ஜெக்ட் வெர்ப் இன்வெர்ட் பண்ணாம கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாம இன்னைக்கு பார்க்க போறது இன்னுமே சிம்பிளர் வெர்ஷன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜஸ்ட் லைக். இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் லைக் பக்கத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். ஆனா ஒரு விஷயம் என்ன? கிராமர் என்ன அப்படின்னு பார்த்தோமானா, பொதுவா நம்ம கிராமர் படி ஒரு கிளாஸ, ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எப்பவுமே ஆஸ் பக்கத்துல தான் கொண்டு வருவோம். லைக் பக்கத்துல நம்ம வந்து ஒரு கிளாஸ் போடக்கூடாது. ஆனா ஸ்போக்கன்ல இப்ப ரொம்ப கேஷுவலா லைக் பக்கத்துலயும் நம்ம கிளாஸ் போட்டு நம்ம பேசுறோம். ஸோ அதனால நம்ம இப்ப பார்க்க போற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களானா, ஸ்போக்கனுக்கு மட்டும் தான். இத நம்ம ரிட்டன்ல யூஸ் பண்ண வேண்டாம். ரிட்டனுக்கு நீங்க எப்பவுமே ஜஸ்ட் அஸ்ன்னு போட்டே யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம ஜஸ்ட் லைக் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இது ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். அதனால. உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். நீங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ற மாதிரி இந்த சென்டென்சஸ் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள், "உனக்கு எப்படி அவ ஃப்ரெண்டோ, அதே மாரி தான் எனக்கும்." அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ "உனக்கு எப்படி அவ" அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அந்த பார்ட்டுக்கு தான் நம்ம ஜஸ்ட் லைக்கா சேர்த்துக்க போறோம். நீங்க அந்த ஜஸ்ட் லைக் வர பார்ட்ட முன்னாடியோ, பின்னாடியோ வச்சு போட்டுக்கலாம். ஆனாலும் ஸ்போக்கன்ல இந்த மாரி பின்னாடி வச்சு சொல்றது ரொம்பவே காமன். நம்ம சொல்றப்ப, "அவ எனக்கும் ஃப்ரெண்டு தான். உனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி." அப்படிதான் சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்றப்போ. ஸோ எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஷி இஸ் மை ஃப்ரெண்ட் டூ. ஷி இஸ் மை ஃப்ரெண்ட் டூ. உனக்கு எப்படி அவ ஃப்ரெண்டோ, ஜஸ்ட் லைக் ஷி இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லாம, இன்னொரு தடவை யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லாம, ஷி இஸ் யோர்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறோம். ஷி இஸ் மை ஃப்ரெண்ட் டூ, ஜஸ்ட் லைக் ஷி இஸ் யோர்ஸ். ஷி இஸ் மை ஃப்ரெண்ட் டூ, ஜஸ்ட் லைக் ஷி இஸ் யோர்ஸ். உனக்கு எப்படி கிரிக்கெட் பிடிக்குமோ, அதே மாதிரி எனக்கு ஃபுட்பால் அப்படி சொல்லணும். ஸோ இதுல வந்து நாம இங்க வர அதே விஷயத்த இங்கேயும் வச்சு சொல்லலாம். உனக்கு எப்படி அதுவோ, எனக்கு இது அப்படின்னு மாத்தியும் சொல்லலாம். ஸோ உனக்கு எப்படி கிரிக்கெட் பிடிக்குமோ, நாம இந்த இடத்துல ஜஸ்ட் லைக்க முன்னாடி வச்சு சொல்லலாம். அப்ப ஜஸ்ட் லைக் யூ லவ் கிரிக்கெட். எனக்கு ஃபுட்பால். ஐ லவ் ஃபுட்பால். ஜஸ்ட் லைக் யூ லவ் கிரிக்கெட். ஐ லவ் ஃபுட்பால். இப்ப நம்ம எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஏன் அவன நீ அப்படி பண்ண? அவன் என்ன எப்படி ட்ரீட் பண்ணானோ, அதே மாரி நானும் அவன ட்ரீட் பண்ணேன். அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் லைக்க பின்னாடி வச்சு சொல்லலாம். நான் அவன ட்ரீட் பண்ணேன். ஐ ட்ரீட்டட் ஹிம். அவன் என்ன எப்படி ட்ரீட் பண்ணானோ, அதே மாதிரி. அப்போ ஜஸ்ட் லைக் ஹி ட்ரீட்டட் மீ. ஐ ட்ரீட்டட் ஹிம் ஜஸ்ட் லைக் ஹி ட்ரீட்டட் மீ. அவ்வளோதான். இப்ப இந்த எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்றோம்? எந்த விதத்தில பண்றோம்? அந்த மெத்தட், மேனர் இத பத்தி பேசுறப்போ, நம்ம த சேம் வே. ஐ ட்ரீட்டட் ஹிம் த சேம் வே ஹி ட்ரீட்டட் மீ. அப்படி கூட நம்ம சொல்லலாம். பட் த சேம் வேவ நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்றோம்? மெத்தட் அண்ட் மேனர் பத்தி பேசுறப்ப மட்டும் தான் நீங்க இந்த சேம் வேவ யூஸ் பண்ணலாம். பட் ஜஸ்ட் லைக்க நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சு பாருங்க. அவ எப்படி உனக்கு ஃப்ரெண்டோ, அதே மாரி எனக்கு ஃப்ரெண்ட். உனக்கு எப்படி கிரிக்கெட் பிடிக்குமோ, அதே மாரி எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் மெத்தட், மேனர் ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்றோம் அப்படி இல்லையா? ஸோ அந்த இடத்துலலாம் நீங்க த சேம் வே போட முடியாது. பட் இது வந்து ட்ரீட் பண்றது ஒரு விதம். எப்படி ட்ரீட் பண்றோமோ, ஒரு விஷயத்த எப்படி செய்றோமோ, அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம த சேம் வேவ நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதே எக்ஸாம்பிள கொஞ்சம் மாத்தி, மத்தவங்க உன்ன எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ, அதே மாரி நீ மத்தவங்களையும் ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ மத்தவங்கள ட்ரீட் பண்ணு. ட்ரீட் எவ்ரிஒன். மத்தவங்க உன்ன ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி. Just like you want them to treat you. Treat everyone just like you want them to treat you. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அன்னைக்கு அவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அதே மாரி நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும். We should help them.
அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி. இது வந்து பாஸ்ட்ல. அதனால ஜஸ்ட் லைக் தே ஹெல்ப்ட் அஸ். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல. தே ஹெல்ப்ட் அஸ். We should help them just like they helped us. அவ எப்படி ஒழுங்கா படிக்கிறாளோ, அதே மாதிரி நீயும் படிக்கணும். எப்படி நம்ம சொல்லப் போறோம்? இப்போ நம்ம வந்து என்ன மாரி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் பார்த்தீங்களான்னா, 2 இடத்துலயும் ஒரே வெர்ப் வந்துச்சு இல்லையா? We should help them. ஹெல்ப்ன்ற வெர்ப் பாருங்க. Just like they helped us. ஹெல்ப்னு 2 பக்கமும் வருது. 2 ஸ்டேட்மெண்ட்லயும் ஒரே வெர்ப் வருது. ஸோ அந்த மாரி வர்றப்போ, வேற எப்படி சொல்றது? இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா, கன்சைஸா எப்படி சொல்றது? இப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, படிக்கிறது. அந்த வெர்ப் தான் 2 இடத்துலயுமே வருது. 2 ஸ்டேட்மெண்ட்லயும் அதான் இருக்கு. அவ எப்படி ஒழுங்கா படிக்கிறாளோ, அதே மாரி நீயும் படிக்கணும் அப்படின்ட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாவே சொல்லிடலாம். ஸோ நீயும் படிக்க வேண்டும். யூ ஷுட் ஸ்டடி. ஸோ அவ எப்படி படிக்கிறா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஷி ஸ்டடீஸ். இந்த மாரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்ததானா, சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி டூ இல்லன்னா டஸ் சேர்த்துக்கோங்க. பாஸ்ட் டென்ஸா இருந்தா டிட்ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வெர்ப இன்னொரு தடவ ரிப்பீட் பண்ணாம, சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி பிரசன்ட் டென்ஸா இருந்தா டூ இல்லன்னா டஸ். ஹி, ஷி, இட்டுக்கெல்லாம் டஸ்ஸு. ஐ, யூ, வி, தேக்கெல்லாம் டூ. பாஸ்ட் டென்ஸா இருந்தா காமனா டிட் அப்படின்னு போட்டுக்க போறோம். அவ்வளோதான். அப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ஸ்டடி ஜஸ்ட் லைக் ஷி டஸ். திரும்ப ஒரு தடவை ஸ்டடீஸ்ன்னு சொல்லாம, யூ ஷுட் ஸ்டடி ஜஸ்ட் லைக் ஷி டஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த சென்டென்ஸையும் நம்ம பண்ணலாம். உனக்கு எப்படி கஷ்டமா இருக்குமோ, அதே மாரி தான் எனக்கும் கஷ்டமா இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கும் கஷ்டமா இருக்கும். ஐ ஃபீல் ஹர்ட் டூ. உனக்கு எப்படி கஷ்டமா இருக்கும்? யூ டூ. அவ்வளோதான். திருப்பி ஒரு தடவை ஃபீல் ஹர்ட்லாம் நம்ம சொல்ல போறதில்ல. பிரசன்ட் டென்ஸ் ஜென்ரல் அப்படின்றதுனால நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். யூன்னு வந்துட்டதுனால பக்கத்துல ஒரு டூவை போட்டுட்டோம். அவ்வளோதான். ஐ ஃபீல் ஹர்ட் டூ ஜஸ்ட் லைக் யூ டூ. ஐ ஃபீல் ஹர்ட் டூ ஜஸ்ட் லைக் யூ டூ. அவ்வளோதான். இதே சென்டென்ஸ் நம்ம வழக்கம் போல சொல்றதா இருந்தா ஜஸ்ட் லைக் யூ ஃபீல் ஹர்ட், ஐ ஃபீல் ஹர்ட் டூ அப்படியும் சொல்லலாம். பட் 2 தடவை இந்த ஃபீல் ஹர்ட்னு வருது இல்லையா? அதுக்கு பதிலா தான் நாம ஜஸ்ட் லைக் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உனக்கு எப்படி டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்குமோ, எனக்கு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ உனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும். யூ லவ் டிராவலிங். எனக்கு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது பிடிக்கும். ஐ லவ் ஸ்டேயிங் அட் ஹோம் அண்ட் ரிலாக்ஸிங். ஜஸ்ட் லைக் யூ லவ் டிராவலிங், ஐ லவ் ஸ்டேயிங் அட் ஹோம் அண்ட் ரிலாக்ஸிங். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துல டிராவலிங் சொல்லியிருக்கோம். இன்னொரு இடத்துல நம்ம வந்து ஸ்டேயிங் அட் ஹோம் அண்ட் ரிலாக்ஸிங் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம உனக்கு எப்படி அப்படியோ அதே மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.